இப்படிக்கு உலகம். அமெரிக்காவை விட்டு வெளியேறும் குடிமக்கள் குடியுரிமையை ரத்து செய்ய காரணம் வெளியானது. இந்தோனேஷியாவில் சினாபங் எரிமலை வெடிப்பு. வெள்ளை மாளிகை ஊடகவியலாளர் சந்திப்பிலிருந்து திடீரென அழைத்து செல்லப்பட்டார் ட்ரம்ப். பெய்ரூட் வெடிப்பு. லெபனான் அரசு ராஜினாமா. பிரேசிலை உலுக்கும் கொரோனா. 30 லட்சத்தை கடந்த பாதிப்பு எண்ணிக்கை. இங்கிலாந்தில் காட்டுத்தீ. அமெரிக்க அரசியல் தலைவர்கள் 11 பேர் மீது சீனா பொருளாதார தடை. ஈரான் மீதான ஐநா ஆயுத தடையை நீடிக்க 6 வளைகுடா நாடுகள் கோரிக்கை. இப்படிக்கு உலகம். அமெரிக்காவில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அதிருப்தி வெளிப்படுத்திய குடிமக்கள் பலர் தங்களது குடியுரிமையை ரத்து செய்து வருவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு மட்டும் 2072 பேர் அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்துள்ளனர். இந்த எண்ணிக்கை தற்போது 2 மடங்காக அதிகரித்துள்ளது. தற்போது வரை 5800 பேர் அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்துள்ளனர் என நியூயார்க்கை சேர்ந்த ஒரு மக்கள் கணக்கெடுப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. வேலைக்காகவும் பணம் ஈட்டவும் அல்லது வேறு சில காரணங்களுக்காகவும் அமெரிக்காவுக்கு பிற நாட்டு மக்கள் குடிபெயர்கின்றனர். அவர்கள் அமெரிக்க குடியுரிமையை பெற்றுள்ளனர். அதில் பலரும் தற்போது அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்துவிட்டு தங்களது சொந்த நாட்டுக்கு திரும்பி வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் அடக்குமுறை, இனவெறி மனநிலையுமே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சியின் போது இதேபோல் பலர் ஹிட்லரின் அடக்குமுறை பிடிக்காமல் ஜெர்மனியை விட்டு பிற ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு குடியேறினர். இதேபோல் தற்போது அமெரிக்காவிலும் நடந்து வருகின்றது. சமீபத்தில் நடந்த ஜார்ஜ் பிளாய்ட் படுகொலையால் கருப்பின அமெரிக்கர்கள் பலர் அமெரிக்காவை விட்டு வெளியேறி வருகின்றனர். அமெரிக்காவில் சகிப்புத்தன்மை குறைந்து நிறவெறி அதிகரித்து வருவதாக பல ஆண்டுகளாக குற்றஞ்சாட்டப்பட்டு வருகின்றது. அது தற்போது உச்சத்தை எட்டியுள்ளது. அடுத்த முறையும் ட்ரம்ப் தனது ஆட்சியை தொடர்ந்தால் புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும். இது மிகவும் வேதனைக்குரிய விடயம் என அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவை விட்டு வெளியேற விரும்பும் குடிமக்களில் சிலர் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தலுக்காக காத்திருக்கின்றனர். இதன் முடிவு எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அமெரிக்காவை விட்டு வெளியேறலாமா வேண்டாமா என முடிவெடுக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். ஒருவேளை ஜோ பிடேன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அமெரிக்காவில் தொடர்ந்து வசிக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா அச்சம் காரணமாக சிலர் அமெரிக்காவை விட்டு தற்காலிகமாக வெளியேற நினைக்கின்றனர். அமெரிக்காவை விட்டு தற்காலிகமாக வெளியேறினால் ஆண்டுக்கு $2350 அமெரிக்க அரசுக்கு செலுத்த வேண்டும். இதன் மூலம் அவர்களது குடியுரிமை ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும். அது மட்டுமன்றி அந்தந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் நேரடியாக சென்று ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இதுபோன்ற சிக்கல்கள் பல இருப்பினும் குடியுரிமையை ரத்து செய்யும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்தே வருவதாக தெரியவந்துள்ளது. இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவில் உள்ள சினாபங் எரிமலை நேற்று வெடித்ததில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சாம்பல் துகள்கள் பரவியுள்ளது. மேலும் இடிமுழக்கத்தை வெளிப்படுத்தியது மற்றும் வானத்தை இருட்டாக மாற்றியது என்று அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எரிமலை வெடித்த வேகத்தில் சாம்பல் துகள்கள் 16,400 அடி உயரத்திற்கு பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடிய வகையில் 120 எரிமலைகள் உள்ளன. இதில் சினாபங் என்ற எரிமலை அவ்வப்போது வெடித்து அச்சுறுத்தி வருகின்றது. சுமார் 400 ஆண்டுகள் பழமையானது இந்த மலை. கடந்த 2010ஆம் ஆண்டு வெடித்து சாம்பலை கக்கியது. அதில் 2 பேர் உயிரிழந்தனர். அதன் பின் எரிமலை வெடித்ததில் 2014ஆம் ஆண்டு 16 பேரும் 2016ஆம் ஆண்டு 7 பேரும் உயிரிழந்தனர். சினாபங் கடந்த சில நாட்களாக குமுறிக் கொண்டிருந்தது. இதனால் எந்த நேரத்திலும் வெடித்து எரிக்குழம்பை கக்கலாம் என்பதால் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள சுமார் 30,000 மக்கள் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று திடீரென்று வெடித்து எரிக்குழம்பை கக்கியது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையின் மாநாட்டு அறையில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார். வெள்ளை மாளிகைக்கு வெளியே ஆயுதமேந்திய நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து ட்ரம்ப் அங்கிருந்து உடனடியாக பாதுகாப்பு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். வெள்ளை மாளிகையின் சுற்றளவு வேலிக்கு வெளியே துப்பாக்கி சூடு நடந்ததை தொடர்ந்து யாரோ ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டதும் ட்ரம்ப் 10 நிமிடங்களுக்கு பின்னர் மாநாட்டு அறைக்கு திரும்பினார். இதன்போது தனது உரையை தொடர்ந்த டொனால்ட் ட்ரம்ப்
சட்ட அமுலாக்க அதிகாரிகளினால் வெள்ளை மாளிகைக்கு வெளியே ஆயுதமேந்திய நபர் மீது துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் என்றார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் கடந்த 4ஆம் திகதி இடம்பெற்ற கொடூர வெடிவிபத்து சம்பவத்திற்கு அரசாங்கம் மற்றும் அரசு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என்று பெய்ரூட் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளதுடன் அரசின் அலட்சிய போக்கை கண்டித்து வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். இதன் உச்சகட்டமாக லெபனான் அரசாங்கம் ராஜினாமா செய்வதாக நேற்று மாலை அறிவித்துள்ளது. பிரதமர் ஹசன் தயப் திங்கட்கிழமை மாலை அந்நாட்டு தேசிய தொலைக்காட்சியில் மக்கள் சந்திப்பை மேற்கொண்டு இந்த அறிவிப்பு விடுத்துள்ளார். இதன்போது 7 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பேரழிவிற்கும் உண்மையான மாற்றத்திற்கான அவர்களின் விருப்பத்திற்கும் பொறுப்பானவர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கையில் மக்களின் விருப்பத்தை இன்று நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று கூறினார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் துறைமுக கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 2750 டன் அமோனியம் நைட்ரேட் வெடித்து சிதறியதில் நேற்று வரை 220 பேர் வரை பலியாகியுள்ளதுடன் 110 பேர் இன்னும் காணாமல் போயுள்ளதாக பெய்ரூட் நகர ஆளுநர் மர்வான் அபூத் அல் மார்சாட் தெரிவித்துள்ளார். அத்துடன் 6000க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் இந்த வெடிவிபத்தில் சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வீடுகளை இழந்து உணவு கிடைக்காமல் வீதிகளில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசை எதிர்த்து அந்நாட்டு மக்கள் தொடர்ந்து 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள லெபனான் அரசு பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நிலைமையை சமாளிக்க முடியாததன் காரணமாக தற்போது லெபனான் அரசு ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளது. பிரேசில் நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிப்பு அடைந்தோரின் எண்ணிக்கை 30 லட்சத்தை கடந்துள்ளது. கொரோனா வைரஸின் தாக்கம் உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. கொரோனா தொற்றால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கையில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்காவை தொடர்ந்து 2ஆம் இடத்தில் உள்ள பிரேசில் நாட்டில் கொரோனாவின் தாக்கம் வேகமாக அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் பிரேசில் நாட்டில் கொரோனா வைரஸால் பாதிப்பு அடைந்தோரின் எண்ணிக்கை 30 லட்சத்தை கடந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி கொரோனா வைரசுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1.01 லட்சத்தை தாண்டியது. மேலும் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 21.6 லட்சத்தை தாண்டியுள்ளது. இங்கிலாந்தின் சர்ரே பகுதியில் சோபம் காமனில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. 140 ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்தை உள்ளடக்கிய பகுதியில் காட்டுத்தீயால் வீடுகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். சுமார் 100 குடியிருப்பாளர்கள் வெள்ளிக்கிழமை வெளியேற்றப்பட்டனர். அத்துடன் காற்றில் புகை கலந்துள்ளதால் குறித்த பகுதியிலிருந்து விலகியிருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை சோபம் காமனில் இருந்து ஒரு பெரிய புகை மண்டலம் எழுந்துள்ளதை அடுத்து பல தீயணைப்பு குழுவினர் அங்கு அனுப்பப்பட்டனர். இதையடுத்து அங்கிருந்த மக்களை சனிக்கிழமை மாலை தமது வீடுகளை விட்டு வெளியேறும்படி கூறப்பட்டது. தீயணைப்பு பணியில் 40க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. குறித்த காட்டுத்தீ வென்ட்வொர்த் கோல்ஃப் மைதானத்திற்கும் பரவியுள்ளது. தீ விபத்துக்கு பின்னர் ரோஸ் லேடிஸ் சீரிஸ் கோல்ஃப் போட்டியில் இறுதிப் போட்டி நிறுத்தப்பட்டுள்ளது. காட்டுத்தீ ஏற்பட்டுள்ள இடத்தை சுற்றியுள்ள பல வீதிகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் மக்கள் தங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக இப்பகுதியை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். தீக்கான காரணம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தீவிர வெப்பநிலை தொடர்ந்து வருவதால் தீ மூட்டி எரித்தல் அல்லது கிராமப்புறங்களில் உணவுகளை தீயில் சுடுதல் போன்ற தேவையற்ற தீகளை ஏற்படுத்த வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகின் 2 பெரும் பொருளாதார நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா இடையே கடும் மோதல் நீடிக்கிறது. இரு நாடுகளின் உறவும் மிகவும் மோசமடைந்துள்ளது. இதனிடையே ஹாங்காங்கில் சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா அமுல்படுத்தியதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஹாங்காங் நிர்வாக தலைவர் கேரி லாம் உட்பட சீனா மற்றும் ஹாங்காங் அதிகாரிகள் 11 பேர் மீது அமெரிக்கா கடந்த வாரம் பொருளாதார தடை விதித்தது. இந்த நிலையில் சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக கூறி அமெரிக்க அரசியல் தலைவர்கள் மற்றும் ஜனநாயக இயக்கங்களின் தலைவர்கள் 11 பேர் மீது சீனா பொருளாதார தடையை அறிவித்துள்ளது. இந்த 11 பேரில் அமெரிக்க செனட் சபை உறுப்பினர்களான மார்க்கோ ரூபியோ மற்றும் டெட் குரூப்ஸ் ஆகிய இருவரும் அடங்குவர். இவர்கள் இருவரும் சீனாவுக்குள் நுழைவதற்கு அந்நாடு ஏற்கனவே தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த பொருளாதார தடை குறித்து சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜாவோ ஜிலியன் கூறுகையில்,
பட்டியலிடப்பட்டுள்ள இந்த 11 பேரும் ஹாங்காங் தொடர்பான பிரச்சினையில் மோசமாக செயல்பட்டவர்கள் ஆவர். சீனா தனது இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு எதிரான செயல்களை வேடிக்கை பார்க்காது என கூறினார். அக்டோபரில் முடிவுக்கு வரவிருக்கும் ஈரான் மீதான ஐநா ஆயுத தடையை மேலும் நீடிக்க வேண்டும் என 6 வளைகுடா நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. மேற்கு ஆசிய நாடான ஈரான் அதிகளவு அணு ஆயுதங்களை பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்தது. மேலும் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நீடித்தது. இதன் காரணமாக கடந்த 2010ஆம் ஆண்டு ஈரான் மீது ஐநா ஆயுத தடையை விதித்தது. இதன் மூலம் ஈரான் வெளிநாடுகளிலிருந்து போர் விமானங்கள், போர் கப்பல்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த சூழலில் அமெரிக்கா உள்ளிட்ட 6 வல்லரசு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த 2015ஆம் ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது. தங்களது அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கானவை அல்ல என்பதை ஈரான் உறுதி செய்யவும், அதற்கு பதிலாக அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை வல்லரசு நாடுகள் விலக்கிக் கொள்ளவும் இரு தரப்பிலும் அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஈரான் மீதான ஆயுத தடை 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஐநா குறிப்பிட்டிருந்தது. இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதியாக ஒபாமா இருந்தபோது கையெழுத்தான இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் குறைபாடுகள் உள்ளதாக கூறி வந்த ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக கடந்த 2010ஆம் ஆண்டு மே மாதம் அறிவித்தார். அது மட்டுமின்றி ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதும் ஈரான் மீது மீண்டும் கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் வல்லரசு நாடுகளுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்வதாக கடந்த ஜனவரி மாதம் அறிவித்தது. இதனால் ஈரான் மீண்டும் அணு ஆயுத பாதைக்கு திரும்பியுள்ளதாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் அணுசக்தி ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி ஈரான் மீதான ஐநா ஆயுத தடை வருகிற அக்டோபரில் முடிவுக்கு வரவுள்ளது. எனவே ஈரான் மீதான இந்த தடையை மேலும் நீடிக்க வேண்டும் என அமெரிக்கா கூறி வருகின்றது. இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை வலியுறுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மற்றும் ஓமான், குவைத் மற்றும் பக்ரைன் ஆகிய 6 வளைகுடா நாடுகள் ஈரான் மீதான ஐநா ஆயுத தடையை நீடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன. இது தொடர்பாக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் ஈரான் போர் விமானங்கள், ராணுவ டாங்கில்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் போன்ற வெளிநாட்டு தயாரிப்பு ஆயுதங்களை வாங்குவதை தடுக்கும் ஆயுத தடையை நீடிப்பதற்கு மேற்கூறிய 6 நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஈரான் அண்டைய நாடுகளில் ஆயுத தலையீடுகளை நிறுத்தவில்லை என்றும், நேரடியாகவும் ஈரானால் பயிற்சியளிக்கப்பட்ட ஆயுத இயக்கங்கள் மூலமாகவும் அந்த நாடு ஆயுத பரிமாற்றங்களில் ஈடுபட்டு வருவதாக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சண்டையிட்டு வரும் சவுதி அரேபியா ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் ஆயுதங்களை வழங்கி வருவதாக இந்த கடிதத்தில் கூறியுள்ளது. கத்தார் நாட்டுடனான மோதல் காரணமாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து மற்றும் பக்ரைன் ஆகிய நாடுகள் ஈரானுடனான தூதரக உறவை துண்டித்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு, கத்தாருடன் தொடர்ந்து விரோத போக்கை கையாண்டு வரும் நிலையில் ஈரான் மீதான ஆயுத தடையை விலக்குவது பொருத்தமானதாக இருக்காது என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே வளைகுடா நாடுகளில் இந்த நடவடிக்கைக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் இந்த கடிதம் அமெரிக்க நலனுக்காக சேவை செய்யும் பொறுப்பற்ற செயல் என ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அப்பாஸ் மௌசாஃபி கூறினார். இப்படிக்கு உலகம்.